அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரோட திருவண்ணாமலை தேர்தல் பிரச்சார கூட்டம். அதுல என்ன சொல்லியிருக்காப்லன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையை வலம் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இன்று இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரல பகுத்தறிவு பேசிட்டு இன்னைக்கு இந்துக்களோட ஓட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக பகுத்தறிவு பகலவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பூமியாகும், அதை மலை சுற்றுறது போல வளம் வருவாப்புல, என்ன வேணாலும் பண்ணுவாப்புல. அது அவர்களோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜி. எதை வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இந்த ஆன்மீக பூமியான திருவண்ணாமலைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது வரலாம் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் கஞ்சா போதையில தமிழ்நாடு பொறுத்தவரை திருவண்ணாமலை முதல் இடத்துல இருக்குது. மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சியில கடைசி இடமா இருக்குது. திமுகவுடைய கோட்டை திருவண்ணாமலைன்றீங்க. இந்த ஆன்மீக பூமியான திருவண்ணாமலைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுக்கு ஆந்திரால இருந்து வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிந்தது அவங்களால? வேலையே பயிரம் மேய்ந்த கதையாக காவலர்களே சீர்கேடு நடத்தி வந்தனர். இதை இந்த அரசாங்கம் என்ன செய்தது? எதுவுமே செய்யவே இல்லை. மேலும் இந்த திருவண்ணாமலை உங்க கோட்டை தான் இருக்கட்டும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் தான் பெங்களூர்லயும் சென்னையிலையும் வேற மாவட்டத்திலையும் வெளி மாவட்டத்துல அதிகமா வேலைக்கு போயிருக்கிறாங்க. உங்க கோட்டையான அந்த திருவண்ணாமலையில இதுவரை ஒரு முறையான தொழிற்சாலையோ இல்ல வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா இதுவரையிலும் எதுவுமே கிடையாது. வாய் சவடால் மட்டுமே பேசி எங்கள் கோட்டை கோட்டை என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது. ஆக்கப்பூர்வமான எந்த செயலையுமே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு செய்யாமல் வெறும் கூட்டணி கட்சிகளோட வாக்கு வங்கியால வென்று வந்ததுங்க. அதுக்கு இந்த தேர்தல் ஒரு முடிவு கட்டுன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்கள் தமிழை என்ன செஞ்சிருக்காப்ல, தமிழை வளர்த்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்ல. தமிழ் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லியிருக்காப்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் என்று கூறிவிட்டு கொள்ளையடித்து சேர்த்ததுதான் திமுகவுடைய சாதனை. நீங்க வச்சிட்டு இருக்கிற உங்க வாரிசுகள் வச்சிட்டு இருக்கிற திரைப்பட நிறுவனங்கள் பேர் எல்லாம் ஆங்கிலம். உங்க இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மகளோட பள்ளி இந்தி முன்னுரிமைப்படுத்தப்பட்ட பள்ளி. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் மந்திரி ஆகணும் அப்படின்னா இந்தி படிக்கணும். தமிழ் தமிழ் என்று பேசிவிட்டு தமிழர்களை அடி முட்டாளாக்கி தமிழை வைத்தே ஒரு பிழைப்பு நடத்திய குடும்பம் அப்படின்னு கேட்டா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் தான். இந்த திமுக திருவண்ணாமலை உங்களை இனி காப்பாற்றாது. இந்த வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் செய்த அநியாயத்துக்கும் அராஜகத்திற்கும் முடிவு கட்டுவதில் முதல் குரலாக திருவண்ணாமலையிலிருந்து 8க்கு 8 என்ற வகையில் புரட்சித் தமிழன் எடப்பாடியார் தலைமையில் செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். சூரியன் மறையப் போவது உறுதி. நன்றி மக்களே.